இந்த மூணாவது அப்பர் மோஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன? எலும்பு தேய்மானம். எங்கள் ஓபிடியில் ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு 8 பேர் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா என்ன கம்ப்ளைண்டாக இருக்கும்? எனக்கு முழங்கால்லாம் வலிக்குது, உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலை, நடக்கும்போது முழங்காலில் டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. இது எல்லாமே எலும்பு தேய்மானம் அதுக்குரிய சிம்டம்ஸ். அதுவும் ஸ்பெஷலாக எப்போ வரும் அப்படின்னா மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல கால்சியம், விட்டமின் டி இது ரெண்டுமே கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புல இருக்க ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால கால்சியம் அண்ட் விட்டமின் டி குறையும். அதனால் என்ன செய்யும்? எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்கும். இந்த 4வது பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஏன்னா லேடிஸ் நம்மளுக்கு அந்த யுரேத்ரா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 4 சென்டிமீட்டர் தான். அப்போ ஸ்கின்ல இருக்க எந்த ப்ராப்ளமே என்ன செய்யும்? ஈஸியாக உள்ளே போய் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வர வைக்கும். அப்போ அதுக்குரிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும், யூரின் போகிறப்ப எரியும், சில பேருக்கு யூரின் போகிறப்ப ரத்தம் கூட போகும், அடி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னா ஃபீவர் வரும், ஃபீவரோடவே சேர்ந்து நல்லா சில்ஸ் நடுக்கம் வரும். அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப லைட்டாக எடுத்துக்காம என்ன செய்யணும்? உடனே ஹாஸ்பிட்டல் போய் யூரின் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும். அடுத்த ரீசன் என்ன, அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சருங்கிறது கொஞ்சம் காமனாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக நம்ம இந்திய விமனுக்கு இந்த அப்பர் மோஸ்ட் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தா அது வந்து பிரெஸ்ட் கேன்சர். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுய மார்பக பரிசோதனை அப்படிங்கிறத மாதத்துக்கு ஒரு முறை எல்லா பெண்களுமே செய்து பார்க்கணும். அதில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்வெல்லிங் வீக்கம் இருக்குது, இல்லை நிப்பிள்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? உடனே டாக்டர்ஸை பார்த்து ஆலோசனை வாங்கிக்கிறணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் சர்வைக்கல் கேன்சர். இதைத்தான் கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சிம்டம்ஸே இல்லாமல் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். கொஞ்சம் கடைசியில் தான் என்ன செய்யும்? சிம்டம்ஸ் வரும், கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்களுமே பேப் ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பண்ணி பார்த்து நம்மளுக்கு சர்வைக்கல் கேன்சர் வர்றதுக்கு டெண்டன்சி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். இதையும் தவிர இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி டிஸார்டர். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். த வேர்ல்ட் இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட், விறுவிறுப்பான உலகம். ஒரு 10 நிமிஷம் மற்றவங்க உட்காந்து பேசுகிறதுக்கோ அவங்களுடைய கதைகளை நம்மளுக்கு கேட்குறதுக்கோ யாருக்குமே நேரம் இல்லை. அப்படிங்கிறப்ப எல்லாருமே ரொம்ப வேகமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படிங்கிறது யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் என்ன செய்கிறோம்? அதிகமான பேர் டிப்ரெஷன் மற்றும் ஆன்சைட்டி டிஸார்டருக்கு ஆளாகிட்டு இருக்கோம்.